திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 20வது பாடல். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாட்டுல பெண்கள் எல்லோரும் இறைவனுக்கு போற்றி சொல்றாங்க. ஏன்னா பாவை நோன்பு நிறைவடைஞ்சிருச்சு, அதனால இறைவனுக்கு போற்றி சொல்றாங்க. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பாதமலர், அந்த திருவடிக்கு போற்றி அப்படின்னு சொல்றாங்க. போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், எல்லாவற்றிற்கும் முடிவுமாக இருக்கக்கூடிய செம்மையான திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு போற்றி அப்படின்னு சொல்றாங்க. போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம், எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொன்னாளான திருவடிக்கு போற்றி அப்படின்னு சொல்றாங்க. போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலர்கள், போகம்னா அனுபவிக்கக்கூடிய யோகம், அந்த அனுபவ பொருள்கள். அப்படி இந்த உயிர்கள் எல்லாம் இந்த பூலோகத்திலே தோன்றி அதை அனுபவிக்கணும் இல்லையா, அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தரக்கூடிய இகசுக வாழ்க்கையை தரக்கூடிய அந்த பூங்கலர்கள், பூ போன்ற திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்றாங்க. போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள், எல்லா உயிர்களும் கடைசியில இறைவனுடைய திருவடியை தான் சென்று சேரப்போகிறது. இந்த முக்தி பேரு அது இறைவனுடைய திருவடியை தான் குறிக்கிறது. அந்த திருவடியாக இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஈராக இறுதியாக இருக்கக்கூடிய அந்த திருவடிக்கு போற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த இதுல என்ன சொல்றாங்க, எல்லாவற்றிற்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடிய திருவடி போற்றி, எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாகவும் அது இந்த தோன்றி இந்த பூலோகத்திலே நல்ல இகசுக வாழ்க்கையை அடைவதற்கு காரணமாகவும் கடைசியில இறுதியில இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி போற்றி அப்படின்றாங்க. அடுத்து சொல்றாங்க, போற்றி மால் நான்முகனும் காணாத பூண்டடிகம். இந்த திருவண்ணாமலையில பாடினதுனால அந்த திருவண்ணாமலையுடைய சிறப்பை சொல்றாங்க. இந்த மாலுக்கும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் காண கிடைக்காத அந்த திருவடி போற்றின்றாங்க. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், நாமெல்லாம் உய்யும்படியாக உய்யும் பொருட்டு நமக்கு அருள் செய்யக்கூடிய திருவடி போற்றி. ஏன்னா எல்லா உயிர்களும் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் பெருமான் தூக்கிய திருவடியோடு இருக்கிற அந்த திருவடி போற்றின்றாங்க. போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் அப்படி சொல்லி இந்த மார்கழி நீர் ஆடி சிறப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இறைவனுக்கு போற்றி சொல்லி இதை நிறைவு பண்றாங்க. திருச்சிற்றம்பலம்.